சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு வழக்கில் துணைவேந்தர் ஜெகநாதன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராம்ஜி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக விதிகளை மீறி அரசு அனுமதி பெறாமல் பெரியார் பல்கலைக்கழக தொழில் முனைவோர் மற்றும் ஆராய்ச்சி பவுண்டேஷன் என்ற அமைப்பை தொடங்கியுள்ளதாக கூறி துணைவேந்தர் ஆர் ஜெகநாதன் உள்ளிட்டோருக்கு எதிராக பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தின் சார்பில் இளங்கோவன் என்பவர் காவல்துறையில் ஒரு புகார் அளித்திருந்தார்கள். இந்த அமைப்பு குறித்து கேள்வி எழுப்பிய தன்னை சாதி பெயரை குறிப்பிட்டு பேசிய புகாரில் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த புகாரின் அடிப்படையில இந்திய தண்டனை சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவின் கீழ் கருப்பூர் காவல் நிலையத்தை வழக்கு பதிவு செய்தும் துணைவேந்தர் ஜெகநாதனை கைது செய்த நிலையில அவரை நீதிமன்ற காவலில் வைக்க மறுத்த சேலம் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீனும் வழங்கியது. இந்த நிலையில அவருக்கு எதிராக வழக்கை ரத்து செய்ய கோரி துணைவேந்தர் ஜெகநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார்கள். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கு தொடர்பான ஆவணங்களை சரிபார்ப்பதில் ஜெகநாதன் நடவடிக்கைகளில் குற்றம் நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை என கூறி துணைவேந்தர் ஜெகநாதன் இந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதித்தது. இந்த தடையை நீக்க கோரி காவல்துறை தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் வழக்கின் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்கி உத்தரவிட்டிருந்தார்கள். மீண்டும் இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு இன்று விசாரணை வந்தபோது காவல்துறை தரப்புல தடை நீடிக்கப்பட்டதால் மீண்டும் புலன் விசாரணை துவங்கப்பட்டதாக நீதிமன்றத்துல காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டது. ஜெகநாதன் தரப்புல நீதிமன்றத்துல வாதங்கள் வைக்கப்பட்டது. அதே போல இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி ஜெகநாதன் தரப்புல வழக்கு ஆஜராகி உள்நோக்கத்தோடு இந்த வழக்கு பதிவு செய்ததாக தெரிவித்தாங்க. எனவே இந்த விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது. ஜெகநாத் தரப்பு கோரிக்கை ஏற்க நீதிபதி வழக்கின் விசாரணையை 4 வாரத்துக்கு தள்ளி வச்சிருக்காங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி.